யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் என்ற பாட்டு கணக்கில் தான் இன்றைக்கு ஒரு செய்தியை பி தமிழ் உறவுகளுக்காக உங்களோட முருகேச ஐயா வந்திருக்கிறேன். வடிவா கேளுங்கோ, அதோடு நிற்காம கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதைங்கோன்னு கேட்டுக்கொண்டு நேரடியாகவே கதைக்கு வாரன். நக்குண்டார் நாவிழந்தார் என்று எங்கிட பழைய ஆக்கள் சொன்னது ஒரு பிழையும் இல்லை. நக்குண்டார் நாவிழந்தார் என்று எங்கிட பழைய ஆக்கள் சொன்னது ஒரு பிழையும் இல்லை. ஆரெல்லாம் இப்படி நக்குண்டு நாவிழந்தவை என்றதை எலெக்ஷன் காலத்தில் தான் வடிவா கண்டுபிடிக்கலாம். இவ்வளவு காலமும் நாங்கள் சிங்கள வேட்பாளர்மாருக்கு சப்போர்ட் பண்ணி போட்டு அணிலேற விட்ட நாயல் மாதிரி நாங்க தொங்க போட்டு கொண்டிருந்ததை விட நாங்கள் உருப்படியா ஒன்றும் செய்யலையப்பா. அதால இந்த முறை எந்த சிங்கள வேட்பாளர் எங்கட உரிமைகளை பற்றி, முக்கியமா சமஷ்டி தீர்வை பற்றி தெளிவா தன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்றாரோ அவரோட கதைச்சு எழுத்து மூலமா உத்தரவாதம் வாங்கி போட்டுத்தான் அவரை ஆதரிக்கிறது என்று வீட்டு கட்சி முடிவெடுத்திருந்தது. ஆனால் சட்டம்பியார் என்றால் உங்களுக்கு தெரியும் தானே. ஆனால் சட்டம்பியார் டீம் குறுக்கால ஓடி டெலிஃபோனோட ஒரு டீல் போட்டுட்டுதாப்பா. அதால எப்படியாவது சுத்தி வளைச்சு வீட்டு கட்சிய டெலிஃபோன் பக்கமா கொண்டு வர குத்தி முறிஞ்சவ. ஆனால் இப்படி இவையல் செய்து கொண்டிருக்க திருகோணமலை மாவட்ட கிளிநொச்சி மாவட்ட கிளை என்று ஒவ்வொரு கிளையா தாங்கள் பொது வேட்பாளருக்குத்தான் ஆதரவு என்று தீர்மானம் போட சட்டம்பியார் டீமுக்கு வைத்த கிழக்க தொடங்கிட்டதுராப்பா. வைத்த கிழக்க தொடங்கிட்டது. அதால முக்கியமான ஆக்கள் வர இயலாத நாளில அவசரமா மத்திய குழுவை கூடி டெலிஃபோனுக்கு தான் எங்கட சப்போர்ட் என்று அறிவிச்சு போட்டினம். எதுக்கு? டெலிஃபோனுக்கு தான் எங்கட சப்போர்ட் என்று அறிவிச்சு போட்டினம். அந்த அறிவிப்புக்கு பிறகு ஜனங்கள்கிட்ட தங்கட முடிவை பற்றி நல்ல விதமா கருத்து வருமென்று பார்த்திருக்கணும். ஜனங்கள் இப்ப வீட்டு கட்சியையே மதிக்கிறது இல்லை. அந்த லட்சணத்தில் அவையில் ஒரு குரூப் எடுத்த முடிவை மட்டும் ஆராத்தி எடுத்து வரவேற்பினமோ. நான் கேட்கிறேன், முருகேச ஐயா கேட்கிறேன், ஆராத்தி எடுத்து வரவேற்பினமோ. நீங்கள் என்ன முடிவையும் எடுங்கோ, ஆருக்கு வாக்களிக்கணும் என்று எங்களுக்கு தெரியும் என்ற கணக்கில தான் ஜனங்கள் நடந்து கொள்ளினம். இப்படி ஜனங்கள் தங்கட சொல்ல கேட்காமல் விட்டேத்தித்தனமா இருந்தால் எந்த முகத்தோட சட்டம்பியார் டீம் டெலிஃபோன்காரரை சந்திச்சு தங்கட டீல முடிக்க இயலும். கேட்கிறேன், முடிக்க இயலும். அதால டெலிஃபோன்காரருக்கு சப்போர்ட்டா கூட்டம் கூட்டுவோம் என்று நினைச்சிருக்கணும். ஆனால் அதுக்கும் ஜனம் பெராட்டி தங்கட பொட்டுக்கேடு வெளிக்கிட்டணும் என்றதால டெலிஃபோன்காரர் என்ற கூட்டத்தில் போய் நாங்கள் தலையை காட்டுவோம் என்று சட்டம்பியார் டீம் முடிவெடுத்திருக்கணும். எல்லாரும் சட்டம்பியார் தான் வீட்டு கட்சியை வித்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கணும். ஆனால் அவரை விடவும் கிருமி மாதிரி வீட்டுக்குள்ள கூட இருந்தே குழி பறிக்கிற ஆள் இருக்குதப்பா. அந்த ஆள் தான்
முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு மாகாண சபையை குழப்பினது. அந்த குழப்பத்தோட தான் வீட்டு கட்சிக்குள்ளேயும் முதலா விரிசல் விழுந்ததப்பா. இப்ப இடிகிற கட்டடத்துக்கு வந்துட்டு அங்காளையும் பாடி இஞ்சாலையும் பாடி வீட்டுக்கே வீட்டு வைக்கிற அந்தாலும் சட்டம்பியாரோட டெலிபோன்காரரோட மேடையில் ஏறி இருக்கிறாரப்பா. மேடையில் ஏறி இருக்கிறார். உண்மை, நீங்க பார்த்திருப்பீங்க. கதிரையில் சட்டம்பியாருக்கு பக்கத்தில் அவரும் இருந்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் சட்டம்பியார் தந்த பேர்ல பேப்பர் மாதிரி ஒரு 4 பக்க நோட்டீஸ சனத்திட்ட கொடுத்திருக்கிறார். பாத்தியலோ, உங்களுக்காக நாங்கள் 4 பக்கத்தில் பேப்பர் எல்லாம் அடிச்சு சனத்தை வளைக்கிறோம் என்று டெலிபோன்காரருக்கு படம் காட்டத்தான் இந்த நோட்டீஸ் விளையாட்டாம். கூட்ட முடிய அந்த 4 பக்க நோட்டீஸ் எல்லாம் கிழிச்சு செல்லமுத்து விளையாட்டரங்கு முழுக்க பறந்து திரிஞ்சுதாம். சில நோட்டீஸ்களுக்கு மேல செருப்பை வச்சுட்டு ஜனம் போயிருக்காமப்பா. நோட்டீஸ அடிச்சு நோண்டியானதுதான் மிச்சம். இதுதான் இன்றைக்கு முருகேசு ஐயா உங்களுக்கு சொன்ன ஊர் சங்கதி விளங்கினா சரி. இதில் சட்டம்பியார் என்று நான் யாரை சொன்னான் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்று நினைக்கிறேன். அதைத்தான் நான் இந்த பி தமிழ் யூடியூப் சேனலில் வந்து கதை சொல்கிறதுக்கு முன்னமே யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் என்று பாட்டு பாடிக்கொண்டு வந்தானப்பா. உங்களுக்கு அதோட விளக்கம் தெரியணும்ண்டு. சரி, மறக்காம இந்த கதையை கேட்ட நீங்கள், உண்மை கதையை கேட்ட நீங்கள் என்ன செய்யணும்டா, பி தமிழ் எங்களுடைய யூடியூப் வலைத்தள பக்கத்தை ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. உண்டு ஐயா வயசு போன நேரத்தில் இந்த ஐயா உங்களோட தாழ்மையாக வேண்டிக் கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு புதின கதையோட செய்தியோட நான் உங்களை வந்து சந்திப்பேன். அது வரைக்கும் நான் போயிட்டு வாரேனப்பா, போயிட்டு வாரேனா.